ஹே ஆல், இந்த வீடியோவில் நான் கேர்ள்ஸ் மஸ்ட் ஹேவ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து ஃபிசிக்கல், இன்னொன்று வந்து டிஜிட்டல். ஃபிசிக்கலாக ஆக்சுவலாக நீங்கள் என்னென்னலாம் கேரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு லிஸ்ட் மாதிரி சொல்கிறேன். இன்னொன்று டிஜிட்டலில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் வச்சுக்கலாம், ப்ளஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கையில் வச்சுக்கலாம், அது எல்லாமும் நான் சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு எமர்ஜென்சி கிட் பில்ட் பண்ணுறீங்கன்னா அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். மெடிசன்ஸ் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. மெடிசன்ஸ் எல்லாமே வெளியில் போகாதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி தைலம் ஏதாவது உங்களுக்கு தலைவலி இல்லை வேறு ஏதாவது பெயின் கில்லர் இந்த மாதிரி ரோல் ஆன் அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் இவ்வளோ மெடிசன்ஸ் காட்டியிருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒன்று இது நான் வீடியோ பர்பஸ்க்காக காட்டுறேன். நான் பீரியட்ஸ்க்கு பெயின் கில்லர் யூஸ் பண்ணுவேன். அதை யாராவது டாக்டர் சஜஷன் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோவில் காட்டல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக மறக்காமல் எப்போவுமே பேக்கில் ஒரு ஸ்ட்ரிப் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஹேர் ஆக்சசரிஸ். ஸோ ஹேர் ஆக்சசரிஸில் நம்ம வந்து உங்களுக்கு தேவை பொறுத்து தான். ஸோ நான் வந்து இந்த கிளிப்ஸ் எப்போவுமே வச்சுருப்பேன், எனக்கு முடி ரொம்ப பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இது எல்லாமே நம்ம தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, மற்ற யாராவது கேட்டால் கூட அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேஃப்டி பின்ஸ் நிறையவே வச்சுக்கணும். சேஃப்டி பின்ஸ் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்குன்னு இல்லை, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சாலோ இல்லை பேக் கிழிஞ்சாலோ எதுக்காவது யூஸ் ஆகும். அது நமக்குன்னு இல்லை, மற்றவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஹேர் டைஸ் ஏதாவது ரப்பர் பேண்ட் வச்சுக்கலாம், இந்த மாதிரி கிளிப்பும் வச்சுக்கலாம். நீங்கள் ஹேர் வந்து ஃப்ரீ ஹேர் விடுவீங்க, ஸோ அந்த பிளேஸில் இருக்கும்போது நீங்கள் ஹேரை பன் மாதிரி கொண்ட மாதிரி போட்டுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய கிளச்சர் கிளிப்பும் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே காலேஜ் போகிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இதெல்லாம் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் சேஃப்டி பின்ஸ் கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து சார்ஜர். நீங்கள் பவர் பேங்க் வாங்கணும் கூட வாங்கி வச்சுக்கலாம். பட் என்கிட்ட இல்லை, நான் எப்போவுமே சார்ஜர் அதுக்கு பதிலாக எடுத்துகிட்டு போயிடுவேன். நம்ம போகிற இடத்துலாம் முக்காசி இப்போலாம் எல்லா இடத்துலையும் சார்ஜிங் போட்டு இருக்கிறதுனால நம்ம அதில் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பவர் பேங்க் தான் வேணும்னா கூட பவர் பேங்க் வாங்கிக்கலாம். என்னோட சார்ஜர் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, ஸோ டோன்ட் மைண்ட் இட். அடுத்து வந்து இந்த மாதிரி ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ் இல்லை டவல்ஸ். நிறைய பேர் வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லை வெட் வைப்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நான் அது பண்ண மாட்டேன். ஒன்று வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், ப்ளஸ் அது அந்தளவுக்கு யூஸும் ஆகாது. வெட் வைப்ஸ்லாம் வந்து ஸ்கின்னுக்கும் அந்தளவுக்கு நல்லதில்லை. இப்போ எனக்குலாம் ஒத்துக்காது, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குங்கனால அதில் உள்ள சென்ட் அண்ட் கெமிக்கல்ஸ் வந்து ஏதாவது அலர்ஜி ட்ரிகர் பண்ணும். ப்ளஸ் நீங்கள் ஏதாவது மேக்கப் ரிமூவ் பண்ணணும்னா இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் டவல் வச்சுட்டு நீங்கள் தண்ணி தொட்டு தொடச்சாலே மேக்கப் எல்லாம் போயிடும். ஸோ நம்ம கையில் எப்போதும் வச்சுருக்க ஹேண்ட் கர்ச்சீஃப் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அதை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கேரி பேக்ஸ். இது வந்து கிளாத் பேக்லேயும் வச்சுக்கலாம், இல்லை கேரி பேக்லேயும் வச்சுக்கலாம். இது ரெண்டுமே வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம ஏதாவது வாங்குகிறோம் இல்லை ஏதாவது புக்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் பேக்லேயே வச்சு எடுத்துகிறதுக்கு இந்த மாதிரி கிளாத் பேக்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் கையில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுறீங்க, அதை ஏதாவது ஸ்டோர் பண்ணணும், இல்லை எக்ஸ்ட்ரா வெயிட் ஏதாவது இருந்துச்சு இல்லை ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளாத் பேக் நம்ம கையில் எடுத்துகிட்டு வந்துடலாம். கேரி பேக்ஸும் நம்ம கையில் வச்சுக்கலாம். ஏதாவது ஃபுட்டு லீக் ஆகுது இல்லை வேறு ஏதாவது நம்ம வாங்குகிறோம் சாப்பாட்டு பொருள் வாங்குகிறோம், அதை வைக்கிறதுக்கு நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இல்லை அப்படின்னா கூட இதில் வச்சிடலாம். ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக பேக்ஸ் கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஹேண்ட் சானிடைசர். இது கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பாட்டில் வச்சுக்கணும்னு இல்லை, சின்னதாக ஏதாவது இல்லை கீ செயினாக மாற்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேண்ட் சானிடைசர் வச்சுக்கலாம். நம்ம எங்கேயாவது வெளில போகும்போது ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா கூட டக்குன்னு தண்ணி கிடைக்கலன்னா இதை வச்சு கை கழுவிட்டுலாம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். ஆஃப்டர் கொரோனா தான் இதை பற்றி தெரிஞ்சுது எனக்கு. பட் அதுலேருந்து நான் எப்போதுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஒன்று. அடுத்து வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க். இது வந்து இப்போதைக்கு யாரும் கன்ஃபார்மாக ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. பட் நம்ம ஏதாவது டஸ்ட்டில் போகிறோம் அப்படின்னா போட்டுக்கலாம். இன்னொன்று நம்மளை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட நம்ம ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போவுமே ஃபேஸ் மாஸ்க் வச்சுக்கிறேன். டிஸ்போசபிள் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ண வேணாம், இப்போ கொரோனா இல்லை அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி ரீயூசபிள் கிளாத் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணால் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அடுத்து வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம் வச்சுக்கலாம். இது வந்து எமர்ஜென்சி கிடையாது, பட் உங்கள் தேவைக்கு பொறுத்து. நீங்கள் காலேஜ் போகிறீங்க இல்லை வேறு எங்கேயாவது போகிறீங்க, ரொம்ப நேரம் ஆகும் வரத்துக்கு, 1 டே ஃபுல்லாக ஆகும் அப்படின்னா ரொம்ப விறுவிறுத்து வரதுக்கு பதிலாக இதோட ஒரு ஃபேஸ் வாஷ் நீங்கள் வந்து ட்ராவல் சைஸ் ஃபேஸ் வாஷ்லாம் நிறைய எல்லா பிராண்ட்லேயுமே இருக்கும். ஸோ அது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மைக்ரோ ஃபைபர் டவல் நான் சொன்ன மாதிரி அதில் நீங்கள் ஏதாவது மேக்கப் போட்டிருந்தா கூட தண்ணி வச்சு தொடச்சா போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நார்மலாக மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் கொடுக்கும். இது எமர்ஜென்சி இல்லை, உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எமர்ஜென்சி கிட்டில் நான் சொன்னது இல்லாமல் வேறு ஏதாவது ஆட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது தவிர்த்து நம்ம நார்மலாக எடுத்துகிட்டு போகிற நாப்கின், சானிட்டரி நாப்கின் எடுத்துகிட்டு போகலாம். எப்போதுமே பேக்கில் வச்சுக்கோங்க. ஒன்றுன்னு இல்லாமல் 2-3 வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு வேணும்னா கூட நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஏதாவது ஸ்நாக் ஒரு சாக்லேட் கையில் வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டோ ஒரு ஸ்நாக்கோ எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் சாப்பாடு எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு அங்கே கேன்டீனில் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் சம்டைம்ஸ் நமக்கு சாப்பிடணும் போல் இருக்கும், இல்லை மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா வி கேன் ஹேவ் இட். இல்லை இதுவுமே நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். இது எமர்ஜென்சி கிட்டில் இதையும் ஒரு விஷயமாக நினச்சி நீங்கள் கையில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து எமர்ஜென்சி கேஷ். நம்ம எப்போதுமே ஏதாவது பணம் கையில் வச்சுருப்போம், கார்டு வச்சுருப்போம், எல்லாமே கையில் வச்சுருப்போம். பட் தனியாக நம்ம எப்போதும் ஸ்டோர் பண்ணுற வேலெட்டில் இல்லாமல் ஒரு ஃபைல்லையோ இல்லை சும்மா பேக்லேயே சும்மா நீங்கள் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பஸ் எவ்வளோ சார்ஜ் ஆகும், போயிட்டு வர அளவுக்கு சார்ஜ் ஆகுது. அட்லீஸ்ட் அந்த பணத்தை சும்மா பேக்கில் வேறு ஏதாவது பர்ஸ்லையோ இல்லை ஃபைல் ஃபோல்டர்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஜிப்லேயோ போட்டு வச்சுக்கோங்க. ஈவன் உங்கள் வேலெட் தொலைஞ்சு போனாலும்
திருப்பி நம்ம வீடு வந்து சேர்கிறதுக்கு அந்த பணம் யூஸ் ஆகும். அடுத்து ஒரு ஸ்மால் டைரி இல்லை நோட் புக் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம டு டூ லிஸ்ட் எழுதணும், இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, நம்ம மறந்துடக்கூடாது, டேட் மறந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா அதையும் கூட நம்ம அந்த டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு ஸ்டேஷ்னரி வந்து நீங்கள் ஸ்கூல் போகிறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு. ஸோ அது எல்லாமே ஜாமெட்ரி பாக்ஸ்லேருந்து வாட் எவர் இட் இஸ் அது எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் காலேஜ் ஃப்ரெஷராக இருக்கீங்க, என்ன எடுத்துகிட்டு போகணுன்னு தெரியல அப்படின்னா புக்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்காதீங்க. இப்போல்லாம் எல்லாமே ஆன்லைன் PDF PPT அப்படின்னு தான் எல்லாமே கொடுக்குறாங்க. ஈவன் புக் வேணும்னா கூட அந்த ப்ரொஃபஸர்ஸே வந்து உங்களுக்கு புக்கோட காப்பியாக ஷேர் பண்ணுவாங்க. அதை வேணும்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். தேவையான சாப்டர்ஸ் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ எதுவுமே அவசரப்பட்டு முன்னாடியே வாங்காதீங்க. ஒரே ஒரு நோட் புக், நீங்கள் நிறைய நோட்ஸ் எடுப்பீங்க அப்படின்னா ஒரு 5 சப்ஜெக்ட் நோட் புக்ஸ், இல்லை அந்தளவுக்கு நோட்ஸ்லாம் எடுக்கிற ஆள் இல்லைன்னா சும்மா சின்ன நோட் அண்ட் ஒரு பென்சில் போதும். இல்லை நீங்கள் ஒரு என்ன மாதிரி ஒரு நேர்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கிராஃப்ட் கிட், உங்களுக்கு வந்து கிராஃப்டிங்லாம் பண்ண பிடிக்கும், இல்லை சும்மா போர் அடிக்கும் போது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஹாவ் ஒரு பவுச் மாதிரி வச்சுட்டு அதில் ஏதாவது இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஃபிசிக்கலாக கேரி பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ அடுத்து டிஜிட்டலாக நம்ம என்னென்னலாம் கையில் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு ஆப் பீரியட் ட்ராக்கர் அப்படின்னு நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணாலே நிறையா இருக்கும். அதில் ஏதாவது ஒரு நல்ல ஆப் நான் எது யூஸ் பண்ணுறேங்கிறத வேணால் லிங்க்கில் கொடுக்குறேன். அது நம்ம பீரியட் ட்ராக்கர் நம்ம டேட்டை ஞாபகமே வச்சுக்கலாம், பட் மறந்து போயிடலாம், டேட் மறந்து போயிடலாம், எப்போ வரும்னு தெரியாமல் இருக்கலாம். பட் நமக்கு இந்த ஆப்பில் இருந்துச்சுன்னா நமக்கு வரத்துக்கு ஒரு 3 to 4 days முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிக்கலாம். பெயின் கில்லர்ஸ் வாங்கினா வாங்கி வச்சுக்கலாம், சானிடரி நாப்கின் இல்லைன்னா அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப் எல்லாருமே மொபைலில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து டாக்குமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போயிருக்கீங்க, 18 வயசு முடிஞ்சிட்டு அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் 18 வயசுக்கு மேலே நம்ம எடுப்போமோ அது எல்லாமே கேர்ஃபுல்லாக யார்ட்டாவது கேட்டு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் பேன் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணணுன்னாலும் இல்லை ஆன்லைனில் ஏதாவது மணி மேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணாலும் முதல்ல வந்து நமக்கு பேன் கார்டு தான் கேட்பாங்க, ஏன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு. ஸோ நீங்கள் பேன் கார்டு ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறமா வேறு ஏதாவது நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சா கூட ஈஸியாக பண்ணலாம். அதுக்கப்புறமா ஆதார் கார்டு வந்து நம்ம சின்ன வயசு ஃபோட்டோ தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணுன்னா 18 வயசுக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி அதை ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இல்லைன்னா பாஸ்போர்ட் எடுக்கிறது, இல்லை ஏற்கனவே மைனர் கார்டாக உள்ளது எல்லாத்தையும் மேஜர் கார்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சு எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பர்பஸ் வந்து அதுக்கப்புறமா ரெடி பண்ணுறது அது வந்து பண்ணலாம், பட் அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கையில் வச்சுக்கிட்டோன்னா இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து இந்த PDF எடிட்டர்ஸ். நம்ம PDF வந்து ஸ்கேன் பண்ணுவோம், அதுக்கு அடோபி ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஆப், அதுலேயே நம்ம எல்லாமே ஸ்கேன் பண்ணலாம். சூப்பரான ஆப். அதில் நீங்கள் PDF எல்லாமே நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அந்த PDF எடிட் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும், இல்லை மர்ஜ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது புக்கோட PDF இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆஃப் பேஜஸ் மட்டும் கட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய ஆப் PDF எடிட்டர்ஸ்னு நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணாலே வரும். இல்லை அப்படின்னா I love PDF அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப்பாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, இதில் ஆப்லேயும் கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து டிஜிட்டல் காப்பீஸ் வந்தால் நீங்கள் உங்கள் மார்க் ஷீட்ஸோ இந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இந்த மாதிரி தேவைப்படுற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரு PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி கூகுள் ட்ரைவில் ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் உங்கள் சிக்னேச்சர் இதையும் நீங்கள் வந்து ஒரு PDF-ஆக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ தேவையாக இருந்தாலும் நீங்கள் அந்த டிவைஸில் லாகின் பண்ணி அந்தந்த டிவைஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம ஒரிஜினல் காப்பி தான் கேரி பண்ணணும் எல்லா இடத்துக்குன்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த டிஜிட்டல் காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க. இது எல்லாமே தேவை பொறுத்து நீங்கள் உங்கள் பர்பஸ் பொறுத்து கூடவோ குறைச்சவோ வச்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது தேவைப்படும், வேறு ஏதாவது நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, இல்லை காலேஜ் முடிச்சிட்டிங்க, ஸ்கூல் முடிச்சிட்டிங்க, இதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னா அதுவும் என்னன்னு சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ.